குழந்தைக்கு பால் கொடுத்தல், குழந்தைக்கு பால் கொடுப்பது. அதாவது மருத்துவர்கள் சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறந்து விட்டதென்றால் அரை மணி நேரத்திலே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அரை மணி நேரத்திற்கு முன்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் என்பது வேறு எந்த உணவிலும் இல்லை என்று சொல்கின்றார்கள் மருத்துவர்கள். ஒரு பக்கம் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இதை பெண்கள் மீது கடமையாகவே, அதாவது குழந்தையை பெற்றெடுத்த பெண்கள் மீது கடமையாக அல்லாஹ் சொல்கின்றான். வல் வாலிதாத்து யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமாக 2 வருடங்கள், லிமன் அராத அன் யுத்திமர் ரதாஅ, யார் பரிபூர்ணமாக பாலூட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் பரிபூர்ணமாக 2 வருடங்கள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 223வது செய்தியாக பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டிய ஒழுக்கங்களில் முக்கியமான விஷயம் பாலூட்டுவது. இன்றைக்கு நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதை புறக்கணிக்கின்றார்கள். ஏன் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, தாய்ப்பால் கொடுத்தால் அழகு போய்விடும் என்று என்னது ஒரு விதமான மனோநிலை மக்களிடத்தில் இருப்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அழகு சென்று விடும், அழகு போயிடும், கட்டுடல் கலைந்து விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, தாய்ப்பாலை கொடுக்காமல் இருப்பதை பார்க்கின்றோம். இதனால் குழந்தைக்கு ஏராளமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த இன்னும் சொல்ல போனால் அரபுகளுடைய ஒரு வளமை எப்படி இருந்தது என்று சொன்னால், குழந்தை பிறந்து விட்டதென்றால் குழந்தையை பாலூட்டுவதற்கென்று சில தாய்மார்களை நியமிப்பார்கள். ஒருவேளை அந்த பெற்றெடுத்த தாயிடம் பால் இல்லை என்றாலோ, பாலூட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலோ என்ன செய்வாங்க, பாலூட்டுவதற்கென்று சில தாய்மார்கள் இருப்பார்கள், பாலூட்டு தாய்மார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமா சஅதியா அவர்கள் பாலூட்டினார்கள். இப்ப பாலூட்டுவதற்கென்று சில தாய்மார்களை நியமித்து அவர்களுக்கு உணவு பொருளாதாரங்களை கொடுத்து அரபுகள் என்ன செய்வாங்க, பண்டைய கால அரபுகள் பாலூட்டுவதற்காக குழந்தைகளை கொடுத்து அனுப்புவார்கள். எதற்காக அப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, குழந்தை நிறைய தாய்ப்பால் குடிக்கும் போது நல்ல மொழி வளமுடையதாக இருக்கும், நல்ல மொழி வளமுடையதாக இருக்கும், எலும்புகளும் மஜ்ஜைகளும் ஆரோக்கியமானதாக திடகாத்திரமானதாக இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன செய்வாங்க, பாலூட்டுவதற்கென்றே தாய்மார்களை நியமிப்பார்கள் என்ற வரலாறை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படியான ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்த முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு நாம என்ன செய்யறோம், இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் தாய்மார்களில் பலர் என்ன செய்யறாங்க, பாலூட்டுவதே கிடையாது பிள்ளைகளுக்கு. அன்பிற்கினியவர்களே, தாய்ப்பாலில் தான் அதிகமான ஊட்டச்சத்தும் ஆரோக்கியமும் இருக்குது. அது மட்டுமல்ல, ஒரு தாய்க்கும் சேய்க்கும், ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உள்ள உறவு ரொம்ப நெருக்கமான உறவு இதன் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்டி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தைக்கு தாயின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம், அந்த அன்பு, நேசம், அது முழுமையாக 2 வருடங்கள் பாலூட்டாத பிள்ளைக்கு இருக்குமா என்றால் வல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். அப்ப தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில வலுவான ஒரு உறவை இந்த தாய்ப்பால் ஏற்படுத்துகின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகளுக்கு முழுமையாக 2 வருடங்கள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளை பெறக்கூடிய அந்த பெண்மணிகள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும்.